வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபில் தான் பைப் போட்டிருக்கோம். இது எதுக்கானன்னா ஒரு ஒரு நல்ல தகவல் இது. எல்லாருமே பைப் போடலாம். பட் அந்த பைப் என்னென்னா பைப்பு ஒன்றோட சேர்த்து கட்டக்கூடாது. வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு பைப்புக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்போ தான் அந்த கலவை உள்ளே போய்ட்டு பேக்கிங் ஆகும். இல்லைனா அந்த இடத்துல கிராக் விழும். அந்த இடத்துல கீழே பேக்கிங்கே ஆகாது. நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். எல்லா ரூமுக்கும் சர்க்யூட் போட்டிருக்கோம். மொத்தமாக பாருங்கள் எத்தனை சர்க்யூட் போட்டிருக்குன்னு பாருங்கள். ஒரு வீட்டுக்கு தான் போட்டிருக்கோம். இது எப்படி இருக்குது பாருங்கள். அது வீடியோ கொஞ்சம் ஸ்லோ மோஷன் இருக்கிறதுனால அப்படி தெரியுது. எல்லா இடமும் நம்ம பைப் பார்த்திங்கன்னா பக்காவாக பேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் கம்பி கட்டுற இடத்துலையும் சரி கொஞ்சம் நல்லா கிட்ட கட்டணும். ஒரு 3 அடிக்கு ஒன்று அந்த மாதிரி கம்பி நல்லா கிட்ட போட்டு கட்டினீங்கன்னா எந்த ஒரு கிராக்கும் வராது. காங்கிரீட்டில் நம்ம பைப்பும் நல்லாயிருக்கும். யாராச்சும் இனிமேல் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வீட்டுக்கு கட்டுறதுனால தெரிஞ்சுக்கிங்க. இதை எலக்ட்ரிஷியன் பைப் போடும்போது ஒரு ரூமுக்கும் தந்தனி சர்க்யூட் போட சொல்லுங்கள். போட்டிருக்கேன் பாருங்கள். எப்படி போகுது பாருங்கள். லைன்லாம் பாருங்கள். இதுதான் நம்ம போட்டிருக்க வீடு. இப்போ லாஸ்ட்டாக இது ஒரு இடம் போட்டிருக்கோம்.